அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற மூலிகை வகுப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமக்கு செண்பகத்தோப்பு மலை அடிவாரத்தில் உள்ள நமது வயலில் நடைபெறும். நிறைய பேர் சந்தேகத்தை கேட்குறாங்க, உங்களுக்கு மாத்தைக்கு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில் இந்த கட்டுமுறைகளை பற்றியும் மூலிகை வகுப்பு நடக்கும்போது ஏகப்பட்ட சந்தேகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் வகுப்புக்கு வராமலே நிறைய பேர் சந்தேகத்தை கேட்குறாங்க. ஃபோன்லாம் அப்படி நிறைய நேரம் பேச முடியாது. ஏம்னா உங்களுக்கு மாத்தைக்கு ஒரு நாள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. எனக்கு முழு நேரம் வேலை. சாயந்தரம் 6 மணியிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் இந்த காட்டில் வயலில் தான் நைட்டு அங்கே தான் தங்கியிருப்பேன். அதுக்கு பிறகு ராசிபாளையம் நம்ம அலுவலகத்துக்கு அங்கே மருந்து வேலைகள்லாம் முழு நேரமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். மற்ற வேலையெல்லாம் இந்நேரமும் இருக்கும். நமக்கு 3 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நமக்கும் வேலை நிறையா இருக்கும். இந்த வேலை நேரத்தில் இந்நேரமும் ஃபோன் போட்டு கெட்டுமுறையை பற்றிலாம் நிறையா கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை பற்றி முழு விவரம்லாம் சொல்ல முடியாது. வகுப்புக்கு வாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் சரி, எந்த பாசனங்கள் கட்டுமுறையிலும் சரி, எந்த உலோகங்கள் கட்டுமுறையிலும் சரி, சுண்ணங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு முழுசாக நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். எந்த ஒளிமுறை இல்லாமல் சொல்லி கொடுத்துருந்தோம். அது மாதிரி செய்யும்போதும் செஞ்ச மருந்துகளே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட அந்த நாகக்கட்டு கற்பம் பார்த்திங்கன்னா புக்கில் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம அதை அதிகமாக பவர் சேர்ந்து கட்டுமுறையில் நம்ம செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. எல்லாருமே அதிக பேர் நல்ல ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் ஒரு 3 பேர் மட்டும் கொஞ்சம் மலைக்கட்டு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அதாவது வாத பித்த சிலஸ்மா உடம்பை பொறுத்து ஒரு சிலர் கொஞ்சம் மாறுபடும். அப்போ அவங்க வேறு ஒன்றும் வேண்டாம், முருங்கை இலைய கஷாயம் வச்சு அது நீங்கள் குடித்தாலேயே அந்த மலைக்கட்டுலாம் தீந்துடும். திரிபலா மற்ற மருந்து எது இருந்தாலுமே எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் முருங்கைக்கீரையெல்லாம் எல்லாம் கிடைக்கும். அதை கொஞ்சம் வேக வச்சு தண்ணி மாதிரி குடிச்சிங்கன்னா அதுவும் சத்து உள்ளது. நல்லா அது குடித்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதில் நாகக்கட்டில் இன்னொரு முறையும் நாக செந்தூரம் அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிருப்பாங்க. செந்தூரத்தில் அதில் நாகத்தை கட்டாமல் தான் போட்டிருப்பாங்க. அதனால் குணங்கள் கம்மியாக தான் இருக்கும். நம்ம நாகக்கட்டு செந்தூரம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வெடி உப்பு சேர்த்துருப்பாங்க. வெடி உப்பு நாலாங்கச்சல் வெடி உப்புன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அதையே நம்ம போட்டு பார்த்ததுனால பலன்கள் கம்மியாக தான் இருக்குது. அதையே நம்ம வெடியுப்பை கட்டி சுண்ணமாக்கி நாகத்தையும் கட்டி அதையும் போடும்போது உங்களுக்கு அதிகமாக செந்தூர கலருக்கு வராது, ஆனால் சுண்ணமாக வரும். பயங்கர வீரியத்தை கொடுக்கக்கூடியது. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா நாலாங்கச்சல் வெடியுப்பு, சுக்கு, மஞ்சள், ஓமம் அப்படின்னு போட்டு இந்த 5 சரக்குன்னு சொல்லி அனுபவ வைத்திய நவீன புக்கெல்லாம் இருக்கும். ஆனால் 5ஆவது சரக்கு அவங்க ஒன்று விட்டுட்டாங்க. அவங்க 2 தடவை அவங்க புக்கில் போடும்போதும் இந்த 4 சரக்கை வச்சுட்டு 5 சரக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த 5ஆவது சரக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே புரசம்பு நிறையா நாகக்கட்டுக்கு வருது. நான் அதனால அந்த 5ஆவது சரக்கை புரசம்பூவை சேர்த்து செய்யும்போது மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த மருந்தாக மாறிடுச்சு. இப்போ அந்த மருந்து அரைச்சி கொடுக்கும்போதும் இன்னும் வெடிவுப்பும் சேர்ந்துருக்கனால கிட்னி ஃபெயிலியரையும் சரி பண்ணக்கூடியது. உடம்புக்கு அதிகமான வலுவும் இதே மருந்து, இந்த நாகக்கட்டு மருந்து உடம்புக்கு அதிகமான வலுவையும் கொடுக்கக்கூடியது, கிட்னியும் சரி பண்ணக்கூடியது, இருதயம் எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அபூர்வ மருந்துகள்லாம் நிறைய இருக்குது. இந்த வட்டம் நம்ம மூலிகை வகுப்புலையும் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் சந்தேகங்க கேட்குறவங்க மூலிகை வகுப்பில் கேளுங்க. ஃபோன்லாம் கேட்கலன்னு நீங்கள் ஃபோனில் கேட்கும்
நம்ம சொல்ல மாட்டேங்காங்கன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்காண்டு ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் மூலிகை வகுப்புலேருந்து சந்தேகம் கேளுங்க. உங்களுக்கு எல்லா முறைகளும் ஒளிவு முறை இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.